விஜய் அரசியல் கட்சிக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகளிர் தினம் கொண்டாடுவாங்க. ஒரு மகளிர் எதிர்த்து கருத்து தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸாக போட்டு அந்த பெண்மணியை கொதறி கொண்டிருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம் சோசியல் மீடியாவில். அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம், இந்த கட்சி எவ்வளவு சமூகத்திற்கு ஆபத்து. ஏன்னா 7ஆம் தேதி கொண்டாடுறாங்க மகளிர் தினம். 8ஆம் தேதி அந்த பெண்மணி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது கட்டிய மனைவியை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலைன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்ன உடனே போய் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த லேடியை அட்டாக் பண்ணுறாங்க. சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, எதுனாலும் நம்ம விஜய்க்கு முட்டு கொடுப்பது தான் இவங்க வேலை. அது இது சினிமாவில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அவங்க நடிக்கவே தெரியாது. நீங்கள் நடித்தா மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா? அது விடுங்க. விஜய்க்கு நடனம் ஆட தெரியும். அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. பட் இங்கே முட்டு கொடுப்பது மட்டுமே உங்களுடைய வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அரசியல் கட்சியாக மிளறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தவறுகள் எங்கே நடந்தாலும் யார் வேணாலும் சொல்லலாம். இது ஜனநாயகம். அவர் படத்து பேர் கூட ஜனநாயகம்னு வச்சுருக்காரு. ஜனநாயகத்தில் பேச்சு சுதந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூட தெரியாத தற்கொலைகளை வச்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேட்பாளர்களை தேர்வு செய்ய போகிறாராம். இதில் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச காமெடி என்னென்னா, மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் பேச்சுவார்த்தைன்னு வருது. காங்கிரஸ் இந்த பக்கம், பிஜேபி இந்த பக்கம், 2 பேரையும் கூட கூட்டணி பேசுகிறாப்புல. ஏன்னா ராகுல் காந்தியும் ஒரு சந்திச்சிருக்காரு, மோடியும் சந்திச்சிருக்காரு. நான் பழைய காலத்து புகைப்படங்களை சொல்கிறேன். என்ன மாதிரியான ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதாவது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு பெண்மணியை போட்டு சோசியல் மீடியாவில் அப்படி கதறுவாங்க. மகளிர் தினம் கொண்டாடி அடுத்த நாள் அப்போ இவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வு. விஜயே நேரடியாக வேட்பாளர் தேர்வு செய்கிறார். விஜய் தான் நேரடியாக செய்யணும். அவர் கட்சி தானே அது. என்னங்கடா இது ஜிகராஜ்க்கு சுற்றுற கதைகளான்னு சொல்கிறீங்க. அவர் வேட்பாளரை தேர்வு செய்கிறாரா? அப்போ சொல்கிறாராம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன். உங்களை பார்க்குறதுக்காக ஒரு பையன் ஹெல்மெட் போடாத உங்கள் வண்டி பின்னாடியே இன்றைக்கி அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்க. அவனை போய் பார்த்தீங்களா? இல்லை அவனை நல்லா விசாரிச்சிங்களா? சும்மா சென்டிமெண்ட்டாக பேசியே காலத்தை ஓட்டலான்னு நினச்சிட்டு இருக்கார் விஜய். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க.